Hello everyone, welcome back to Impulse YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ICDS பத்தி. So ICDS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Integrated Child Development Services or Schemes. நம்ம இது மூலமா சேவைகள் வழங்க போறோம். இதுல என்னென்ன திட்டங்கள் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ICDS ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எதுல கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முதலே தெரியும் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துல வந்து ஒரு 3 டிவிஷன் இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோல நம்ம சொல்லியிருப்போம், வெறும் மிஷன் சக்தி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நம்மளோட விமன் அண்ட் சைல்டு மினிஸ்ட்ரியில வந்து என்னென்ன இருக்கு, டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் போர்ஷன் 2.0 அண்ட் சாக்ஷம் அங்கன்வாடி. ஸோ இந்த போர்ஷன் 2.1 சாக்ஷம் அங்கன்வாடி அப்படிங்கறதுல என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சாக்ஷம் அங்கன்வாடி போர்ஷன் 2.0. வத்சல்யா மிஷன் அப்படிங்கறத முதல்ல 3 கேட்டகரிஸா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன அப்படின்னா போர்ஷன் 2.0, வத்சல்யா மிஷன், மிஷன் சக்தி. மிஷன் சக்தி பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். யாரும் பார்க்காதவங்க இப்ப போய் பாத்துருங்க. ஸோ வத்சல்யா மிஷன் அகைன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரதான் பாத்தீங்க அப்படின்னா வத்சல்யா மிஷன். ஸோ இது வந்து குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து, வத்சல்யா மிஷன் குழந்தைகளுடைய பாதுகாப்பு. ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா பெண்கள் சார்ந்தது. ஸோ இதுல 2 டிவிஷன் இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்த்திருப்போம். இப்போ போர்ஷன் 2.0 சாக்ஷம் அங்கன்வாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஊட்டச்சத்துக்காகவும் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மூலியமா நம்மளுடைய ஊட்டச்சத்து வழங்கக்கூடிய ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா இந்த போர்ஷன் 2.0. ஸோ ஆல்ரெடி போஷான் அபியான் அப்படிங்கிற ஒரு அபியான் கொண்டு வந்திருப்பாங்க. ஊட்டச்சத்து எல்லா குழந்தைகளுக்கும் முறையா சென்று சேரணும் அப்படிங்கிறது. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா போர்ஷன் 2.0. ஸோ இதுல 3 கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க, அங்கன்வாடிஸ், ICDS. இப்போ நம்ம பார்க்க போற ICDS அப்படிங்கிறது அங்கன்வாடிஸோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் சர்வீசஸ் சொல்லியிருப்போமா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு அங்கன்வாடி மூலியமா குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன்ஸா இருக்கட்டும், ஹெல்த் சர்வீசஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அங்கன்வாடிஸ் மூலியமா வழங்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் யங் விமன் ப்ரோக்ராம். ஸோ இளம் பெண்களுக்கான ஒரு திட்டம். ஸோ இவங்க எப்படி எப்படியெல்லாம் அவங்களை செக்யூர் பண்ணிக்க முடியும், எப்படி எப்படியெல்லாம் அவங்களை பாதுகாத்துக்க முடியும், ஊட்டச்சத்து மூலியமா உடல் ரீதியா ஆரோக்கியமா எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கறதும் இந்த போர்ஷன் 2.0 வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் போர்ஷன் அபியான், இதோட அப்டேட்டட் வெர்ஷன் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ ICDS. ஸோ ICDS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 அக்டோபர் 1975 அப்பதான் முதல் முறையா இந்த இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் வந்து பெண்களுக்கான, அதாவது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கான ஒரு சேவைகளை வந்து 1975 2 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1978ல மொரார்ஜி தேசாய் பீரியட்ல இந்த ICDS கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்களால ப்ரொக்யூர் பண்ண முடிஞ்சிருக்காது, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்க முடியாது. அதனால இந்த ICDS ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அகைன் 10th 5-year plan which is 2002 and 2007ல அகைன் ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ICDS. ஸோ இது மூலமா இந்த ICDS நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 6 வயசுக்கு உள்ள ஸோ பிறந்த குழந்தைகள் 0 to 6 years. ஸோ இந்த வயசுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் முறையான ஊட்டச்சத்து உணவுகள் அவங்க கொடுத்திருப்பாங்க. முறையான உடல் பாதுகாப்பு, ஆரோக்கிய சேவை, ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு முறையான கவனிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாம ஸோ அப்படி குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னா ஆப்வியஸா யாரை பார்க்கணும், பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள். ஸோ லாக்டேட்டிங் விமன், லாக்டேட்டிங் மதர்ஸ். ஸோ ஃபீட் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அவங்களுக்கான நியூட்ரிஷனையும் அவங்களுடைய ஹெல்த்தையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ICDS முக்கியமான நோக்கம். ஸோ அது நார்மலா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், இனிஷியேட் பண்றோம் அப்படின்னா வெறும் நம்மளோட ஒரு மவுத் ஆஃப் வேர்ட்ல வந்து எல்லாமே நம்ம போய் சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆகாது. ஸோ அப்படியே சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரம் தி பேசிக் எங்க இருந்து அப்படின்னா அங்கன்வாடிஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது 4ஆ பிரிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரீநேட்டல் ஒன்று, போஸ்ட் நேட்டல் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீநேட்டல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருவுறுதல்ல இருந்து பெண்கள், தாய்மார், பாலூட்டும் பெண்கள்ல இருந்து தாய்மார், அவங்க எல்லாத்துக்குமான ஒரு மொத்தமான நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் நேட்டல். ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மிட் டே ஸ்கீல், மதிய உணவு திட்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ், அதாவது பொது விநியோக துறைகள் மூலியமா அவங்களுக்கான உணவுகளா இருக்கட்டும், அவங்களுக்கான ஊட்டச்சத்துக்களா இருக்கட்டும் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. இதுல PDS அண்ட் TPDS அப்படின்னு சொல்லி அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ PDS அப்படிங்கிறது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ், TPDS அப்படிங்கிறது டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிடிஎஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாவே எல்லாத்துக்குமே பொது விநியோகத்துறை. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமும் சமமா கிடைக்காது. ஸோ டிபிடிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு இந்த பற்றாக்குறை ஒன்று சொல்லி இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அயோடின் சேர்ந்த உப்பு இன்னைக்கு வரைக்கும் சால்ட்ல அயோடின் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டோம். அது எதுக்காக அப்படின்னா முன்னாடி முன்கழுத்து கல்லலை காய்டர் நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காய்டர் நோயில பாத்தீங்க அப்படின்னா அயோடின் பற்றாக்குறை. ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக உப்புல நம்ம பேசிக்காவே அயோடின் சேர்த்திருப்போம். இன்னைக்கு ஜென்ரலாவே எல்லா உப்புமே அயோடைஸ்டு சால்ட்டா தான் நம்மளுக்கு லேபிளே பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபிடிஎஸ். அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உணவுகளே கிடைக்கல, அவங்களுக்கு முறையா உணவு கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் டிபிடிஎஸ் மூலமா அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பேசிக் ஒரு ஐசிடிஎஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இந்த ஐசிடிஎஸ்ல நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு கிடைக்கும், என்னென்ன சர்வீசஸ்லாம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிடிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம சொல்லிட்டோம் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷனல். ஸோ என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு முன்னாடியே, அதாவது ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த பால்வாடி அங்கன்வாடி அங்க குழந்தைங்களை சேர்த்து அவங்களுக்கான எஜுகேஷன் ஒரு பேசிக் லிட்ரஸி இங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் கேர் அண்ட் நியூட்ரிஷனல் கவுன்சிலிங். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி போடணும், எந்தெந்த சொட்டு மருந்து கொடுக்கணும், எந்தெந்த விதத்துல அவங்க அனிமிக்கா இருப்பாங்க, எந்தெந்த விதத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதுக்கான ஒரு நியூட்ரிஷனல் சொல்யூஷனும் இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம் மூலமா இனிஷியேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த் சர்வீசஸ். உடல் ரீதியா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ அதை முன்னாடியே எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும், இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரிவென்ஷன் அதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஹெல்த் சர்வீசஸ்ல பண்ணுவாங்க. நம்மளுக்கே தெரியும், ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது கண் செக் பண்றதுக்கு, நம்மளுக்கு டூத் பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் கொடுக்கறதுக்கு, பல்லு செக் பண்றதுக்கு, இதுக்காகலாம் நிறைய சொல்லி அப்பப்பே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஐசிடிஎஸ் மூலியமா தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிட்டி மொபிலைசேஷன் அவேர்னஸ் அட்வொகேசி. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாரார்ல இருக்கவங்களுக்கு இப்ப சிலர் ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் அவைலபிள் இருக்கு. அப்ப ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்குன்னு சொல்லிட்டு இல்ல படிப்பறிவே இல்ல, ஸ்கூலே இல்லாத சில கிராமங்கள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரியான கிராமங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேசிஸ்ல ஒரு சாரார் அங்க போய் அவங்களுக்கான செக்அப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம்ல நம்ம பண்றது. நெக்ஸ்ட் ஒன் அங்கன்வாடி சர்வீசஸ். இந்த அங்கன்வாடி சர்வீசஸ்ல என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அங்கன்வாடி சர்வீசஸ்ல சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன். ஸோ நம்மளுக்கு சாப்பாடு போக சாப்பாடை தாண்டி நம்மளுக்கு சில ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ரிஸ் வேணும் இல்லையா, சொட்டு மருந்தா இருக்கட்டும், இல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய டானிக்கா இருக்கட்டும், ஸோ அயன் டானிக்ஸ் இதெல்லாமே கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன்ஸ். அது மட்டும் இல்லாம அப்பப்போ இந்த மெடிக்கல் கேம்ப் மாதிரி போட்டு பூச்சி மருந்தெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, அது எல்லாமே இந்த சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன்ஸ்ல வரும். ப்ரீ ஸ்கூல் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ முன்னாடி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான பேசிக் ஒரு கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ப்ரீ ஸ்கூல் ஃபார்மேஷன்ல அங்கன்வாடி சர்வீசஸ் மூலமா அவங்களுக்கு தருவாங்க. அந்த நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன் முதல்ல நம்மளுக்கு தெரியும் என்னென்ன ஹெல்த் எஜுகேஷன்ஸ் கொடுத்தா எந்தெந்த குழந்தைகள் எப்படி வளரும், நம்ம இப்போ குளிக்கிறதா இருக்கட்டும், நம்ம டெய்லி ப்ரஷ் பண்றதா இருக்கட்டும், எந்திரிச்சு போதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு அது எல்லாமே ஒரு டிசிப்ளினா இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ்ல இருந்து எல்லாரும் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ தூங்க போறதுக்கு கூட நம்ம ப்ரஷ் பண்ணணும், இல்லை நம்ம எந்திரிச்சு வரும்போது நம்மளோட சின்ன ஒரு காயாச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பரான ஒரு டெட்டால் வச்சு வாஷ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு செப்டிக் ஆகாம தடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான எல்லா ஒரு எஜுகேஷன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி சர்வீசஸ்ல கொடுப்பாங்க. அண்ட் தென் இம்யூனைசேஷன், தடுப்பூசி போடுறது. ஸோ எந்தெந்த மாசத்துல இவ்வளவு 2 வருஷம் வரைக்கும், 2 வருஷத்துல இருந்து இப்ப 8 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு இம்யூனைசேஷன் இருக்கு, தடுப்பூசிகள் போடுறதுக்கு இருக்கு. ஸோ எந்தெந்த மாசத்துல என்னென்ன தடுப்பூசி போடணும், டிபிடினா எப்ப போடணும், போலியோனா எப்படி போடணும், எப்ப போடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சார்ட்ஸ், அவங்களுக்கான ஒரு படிப்பறிவு, இது எல்லாமே இம்யூனைசேஷன் மூலமா கொடுப்பாங்க. அண்ட் ஹெல்த் செக்அப் முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் கேம்ப் மூலமா நம்மளுக்கு வருவாங்க, நம்ம ஹெல்த் செக் பண்ணுவாங்க, கண்ணு செக் பண்றது, பல் செக் பண்றது, காது செக் பண்றது, நார்மல் பாடி செக்அப்ஸ் பண்றது, இது எல்லாமே இந்த அங்கன்வாடி சர்வீசஸ் மூலமா நடக்கும். நெக்ஸ்ட் ரெஃபரல் சர்வீசஸ். ஸோ ரெஃபரல் சர்வீஸ் அப்படிங்கிறது இப்போ அதை நம்ம சிலதுல ஸ்கூலே இல்லாம இருக்கக்கூடிய கிராமங்கள்ல ஒருத்தங்க மூலமா இன்னொருத்தங்களுக்கு ரெஃபரல் பண்ணி அவங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாத்தையும் கிடைக்கிறது செய்யறது. ஸோ இது எல்லாமே அங்கன்வாடி சர்வீசஸ் மூலமா கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, எப்படி. ஸோ நம்ம முதலே சொல்லிட்டோம். ஸோ சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் அப்படிங்கிறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிரெக்னென்ட் விமன் அண்ட் லாக்டேட்டிங் விமனுக்கு அண்ட் குழந்தைகள் 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கறது. அண்ட் தென் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் செக்அப்ஸ், இது யாருக்கு இருக்கு அப்படின்னா அகேன் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேட்டிங் விமன். ஸோ அந்த டைம்ல நிறைய சீக்கிரமா அவங்க வீக்கா இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும், சீக்கிரமா ஏதாவது நோய்கள் வந்துடும், அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் செக்அப்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்வீசஸ் மூலமா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இம்யூனைசேஷன். பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் விமன் அவங்களுக்கு எதாவது திருப்பியும் இம்யூனைசேஷன் தடுப்பூசி போடுறதா இருக்கட்டும், அதுவா இருக்கும், இல்லை இம்யூன் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கான நிறைய பிளட் இருக்கும் முதலே சொல்லியிருந்தோம்ல. சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்காக அண்ட் தென் குழந்தைங்க 6 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு, சோ இவங்களுக்கு இம்யூனைசேஷன் கொடுப்பாங்க.
ஸோ நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ப்ரீ ஸ்கூல். ஸோ அவங்களுக்கும் 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இந்த பால்வாடி அங்கன்வாடி ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய ஒரு பேஸ் ப்ரீ எஜுகேஷன், ப்ரீ கேஜி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ப்ரீ ஃபார்மல் எஜுகேஷன். ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எஜுகேஷன்ஸ் இதுவுமே வந்து பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமனுக்கு சில்ட்ரன் அண்டர் 6 years கொடுப்பாங்க. அண்ட் ரெஃபரல் சர்வீசஸும் பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன் சில்ட்ரன் அண்டர் 6 years. ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சர்வீசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் தென் ஐசிடிஎஸ் அப்படிங்கிறதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பாலின பாகுபாடை குறைக்கணும், தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ அகெயின் சில்ட்ரன், அதாவது பெண் குழந்தைகளுடைய ரேஷியோ ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்க காலத்துல அந்த டைம்ல பெண் குழந்தைகளை முன்னேற்றணும், பெண் குழந்தைகளோட விகிதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஐசிடிஎஸ் அதிகமா பாடுபட்டாங்க. இளம் பருவத்திலும் யங் லேடிஸ்க்கு நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இளம் பருவத்துல அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே தெரியாது. ஸோ சீக்கிரமா குழந்தை திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இளம் வயதோட கருத்துடை அதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு, அதுல என்னென்ன வேஸ் இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம், இல்ல கலைப்பு ஏதாவது ஒண்ணு ரொம்ப குழந்தை வந்து இம்மெச்சூர்டா இருக்கு அப்படின்னா, ஸோ இம்மெச்சூர்ட் பேபி பிறந்து அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான கருக்கலைப்பு மெடிக்கல் டேர்ம்ல மெடிக்கல் ரீசன்ஸ்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் தான் ஐசிடிஎஸ்ல முக்கியமா செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஜி கோல்ஸை சார்ட் அவுட் பண்றதுக்கு, எஸ்டிஜி கோல்ஸை செட் பண்றக்கூடிய முதல் முக்கியமான 4 எஸ்டிஜி கோல்ஸ். ஸோ எஸ்டிஜி கோல் 1 என்ன அப்படின்னா நோ பாவர்ட்டி, வறுமையின்மை. ஸோ எல்லா கிராமங்களுக்கும் போதிய உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கிடைச்சாலே ஆல்மோஸ்ட் பாதி வறுமை போயிடும். ஸோ எஸ்டிஜி கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி. எஸ்டிஜி கோல் நம்பர் 2 0 ஹங்கர். ஸோ பசியின்மையை நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஸோ பசியின்மை மூலியமா நம்ம உணவு கொடுக்குறோம், அப்போ அவங்களுக்கு பாவர்ட்டியும் போகுது, பசியின்மையும் போகுது. எஸ்டிஜி கோல் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல வாழ்வு மற்றும் ஆரோக்கியம். ஸோ இதை வழங்குறதும் ஐசிடிஎஸ் மூலியமா முக்கியமான பங்கு. எஸ்டிஜி கோல் 4 தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ இந்த 4ஐயும் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய முக்கியமான பங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஐசிடிஎஸ். அங்கன்வாடி சர்வீஸ்ல ஐசிடிஎஸ் இன்டகிரேட் பண்ணி இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி டைப் பண்ணி ஒரு பண்ணக்கூடிய போஷன் 2.0 இருக்கிறது மூலமா நம்மளுடைய வறுமைகள் நம்மளுடைய எஸ்டிஜி கோல்ஸ்னாலுமே சார்ட் அவுட் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா இம்பல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.